இப்போதான் ஐஃபோன் 16 சீரிஸ் வந்த மாதிரி இருக்கு. இன்னும் 4 மாசத்துல ஐஃபோன் 17 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வேரியண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஏர்னு புதுசாக ஒரு வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், ஐஃபோன் 17 சீரிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அதோட லீக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2025 என்னென்ன மாடல் லைனப்ஸ் வந்து வரப்போது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 பேஸ் வேரியன்ட் 17 பிளஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிம்மஸ்டான வேரியண்ட்டாக கொண்டு வர போறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்புக் ஏர், ஐபேட் ஏர் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ஆர்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 Pro அண்ட் 17 Pro Max. டிஸ்பிளேல என்ன சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலும் பேசிக் 17, 17R, 17 Pro அண்ட் 17 Pro Max எல்லா வேரியண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 120 Hz டிஸ்பிளே வர சான்சஸ் இருக்கு. ஐஃபோன் 17 சீரிஸ்ல மேஜர் அப்கிரேடா என்ன இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கேமரா டிசைன் தான். ஸோ கேமரா டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. 17 ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா மாடல் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கூகுள் பிக்சல்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. கேமரா டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்கிரேட் பாத்தீங்கன்னா எல்லா மாடலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா LTPO OLED 120 Hz டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 17 வந்து பாத்தீங்கன்னா 6.1 இன்ச், ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 6.3 இன்ச் அண்ட் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 6.3 இன்ச் அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.9 இன்ச். ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்க போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM கொடுக்க போறாங்க அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12GB RAM கொடுக்க போறாங்க. அண்ட் பேஸ் வேரியன்ட்டுக்கு A19 பயோனிக் சிப் அண்ட் A19 Pro பயோனிக் சிப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரா அப்கிரேட்ஸ் இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ கேட்சா இருந்தது பாத்தீங்கன்னா கேமரா டிசைன் தான். ஸோ ப்ரோ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ மேக்ஸ் பார்த்தலாம். ஸோ ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் அண்ட் வைட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அது நமக்கு தெரியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 24 மெகா பிக்சலா அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த டைம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 120 Hz வர கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் வருது. ஸோ பேட்டரி ஹெல்த் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஆஸ் யூசுவல் அதே மாதிரி தான் 35 வாட்ஸ் ஒயர்டு அண்ட் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்க போறாங்க இந்த டைம்ல. ஸோ பேட்டரியில வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்களா பண்ணலான்னு தெரியல. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. இல்லை செப்டம்பர் மந்த் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலாம் வாய்ப்பு இல்லை, அதே ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் எந்த ஒரு கேஸும் கிடையாது. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 சீரிஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து 12, 13, 14 வச்சிருந்தா 17 வந்து தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். 15, 16 வந்து பார்த்தீங்கன்னா 15, 16 வச்சிருந்தா அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அப் டு யூ. அந்த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட காசு. ஸோ யாரெல்லாம் ஐஃபோன் 17 சீரிஸ்க்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நானே 17 சீரிஸ் வாங்கினாலே வாங்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, லான்ச் ஆகட்டும் பார்க்கலாம் பிரைசிங்ல எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட் கைஸ், டெக் பை ஜெயசக்தி சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.